எலிமினேட்டர். அப்போ உன்னோட ஃபைனல் ஸ்பிக் வந்து ஆர்சிபியும் பஞ்சாபுமா? இல்லை பண்றேன். தோனி சொல்றதுலயே எனக்கு ஒரு மாற்று கருத்து என்ன இருக்குன்னா, இப்பயுமே சொல்றேன், இஃப் கில் ப்ரூவ்ஸ் மீ ராங், ஒரு டீசெண்டா ஒரு 50s ஒரு செமிஃபைனல்ல ஒரு குவாலிஃபயர்ல ஒரு ஃபைனல்ல ஆட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீ தான்ல முத்து அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். மே 18க்கு அப்புறம் மாறி இருக்கும். மே 18க்கு அப்புறம் அவங்க பண்ண சில விஷயங்கள் இல்ல அவ வந்து ஆறாத வலுவாயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வலுவானதுனால யார வேணாலும் வின் பண்ணீங்க, இவன் மட்டும் ஜெயிக்க கூடாது. அதுக்கு ஸோ வெல்கம் டு another பாட்காஸ்ட் வித் சிவா. ஸோ ரொம்ப சோகமாக சிவா வந்திருப்பார் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது வரைக்கும் சிஎஸ்கே 10th பிளேஸில் முடிச்சதே இல்லை. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுக்கும் போது கண்டிப்பாக இவங்க 10th பிளேஸில் தான் முடிக்க போகிறாங்கன்னு. ரொம்ப சோகமாக இருக்கீங்களா மிஸ்டர் சிவா? 10th பிளேஸில் முடிக்கிறீங்க, வருத்தங்கள் உண்டா? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. மனவேதனையாக இருக்கா? உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் பயங்கரமாக ட்ரிகர் ஆகுறாங்களே இப்போலாம். டக்கு ட்ரிகர் ஆகுறாங்க. இவங்க ட்ரிகரான 2 பாயிண்ட் என்ன தெரியுமா? அஸ்வினை ஒரு தடவை முன்னாடி இறக்கி விட்டாங்க, தோனிக்கு முன்னாடி பயங்கரமாக ட்ரிகர் ஆனாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பாயிண்ட் இருக்கு. மறுபடியும் எப்போ ட்ரிகர் ஆனாங்கன்னா இப்போ அஸ்வினை நான் மறுபடியும் இறக்கி விட்டாங்க 2 விக்கெட் போனதுக்கப்புறம். என்னடா அஸ்வினை இறக்குறீங்க, என்னடா மேனேஜ்மெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரிகர் ஆகுறாங்க. இதான் அவங்க அடுத்த வருஷம் பிளான் கேட்குறாங்க. ஃபிளமிங் சொன்னதை கவனிக்கல. we have a strong idea for next season. என்னது அஸ்வினை நம்பர் 3 இருக்கிறதா? என்ன ஆதிக்கவே இல்லையா? அவர் முடிச்சிட்டாரு. எல்லா விதமான ஒரு ஆப்ஷன்ஸையும் நாங்க பார்த்து வச்சிரோம் சார். ஆன சீரியஸ் நோட் வந்து இது ஒரு கன்சர்ன். ஆமா, இத 2 விதமா சொல்றாங்க. அஸ்வின் ஆடின பொசிஷன்ல பிரேவிஸ் ஆடி இருக்கணும்ன்றது என்னோட கருத்து. ஆனா ஒரு மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, இன்கேஸ் பிரேவிஸ் வந்து அடிக்க போய் அவுட் ஆயிட்டா அந்த மிடில் ஆர்டர்ன்றது நம்மளுக்கு மறுபடியும் நம்ம இழந்துருவோம். நம்மளுக்கு டாப் ஆர்டர் 3 வந்து ஒரு கன்னா இருக்கு. அவங்க வந்து ஒரு 10 overs வரைக்கும் ஒருத்தர் ஆங்கர் பண்ணுவாரு, ஒருத்தர் ஆக்சலரேட் பண்ணுவாருன்னா பரவாயில்ல. அடுத்த வருஷம் ருத்ராஜ் உள்ள வர போறாரு. அந்த நம்பர் 3 ஸ்பாட் அவர் தான் ஆட போறாரு. இப்போ எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த உர்வில் பட்டேல் வந்து 3rd டவுன் ஆட போறாரா, ஓப்பனரா இல்ல ஃபினிஷரா? ஆக்சுவலா தோனி ஒன்று சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால், அவங்க எல்லாருமே அடிச்சாடுறாங்க, எல்லாருமே கோயிங் ஃபார் ரன் சேஸ், எல்லாம் ஓகே. பட் ஆனால் கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை எவ்வளோ வேணால் நீங்கள் அடிக்கலாம், ஆனால் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறீங்கன்றது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன்னாரு. அது அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொன்னதை நானும் பார்த்தேன். ஆனால் இப்போ ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர், சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பிளேயர், ஒரு ருத்துராஜ் மாதிரி பிளேயர், இவங்க வந்து காம்பினேஷனே சரியில்லையே. ஒரு பால் ஒன் கோ பிளேயர்ஸ் கிடையாது. ஆமாம், ஸ்ட்ரைக் ரேட் ஆப்வியஸாக கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து விராட் ஏன் இதில் கொண்டு வரேன்னா, விராட் ஃபினிஷ் பண்ணும்போது 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஃபினிஷ் பண்ண முடியும். ருத்துராஜும் அந்த 150ல ஃபினிஷ் பண்ண முடியும், சாய் சுரேஷனும் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 10 balls அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் 80s to 100 தான் இருக்கும். நான் இதை இப்படி தான் ஸ்பிளிட் பண்ணுறேன். தோனி சொல்கிறதுலேயே எனக்கு ஒரு மாற்று கருத்து என்ன இருக்குன்னா, ஒரு ஆக்சலரேட் பண்ணி ஆடுற ஒரு பிளேயரால் கன்சிஸ்டன்சியாக ஆட முடியாது. அவன் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் தான் ஆடுவான், 2 மேட்ச் அவனுக்கு மிஸ் ஆகும். ஃபார் பிரைம் எக்ஸாம்பிள் சென்னையிலே இருக்கிற ஆயுஷ் மாத்ரே, அவன் பயங்கரமான டேலண்ட்டு, அவன்கிட்ட எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு, அவனோட ஐடியல் ரோஹித் சர்மாவா ஆறதுக்கு. ஆனால் 5 மேட்ச்ல அவன் 3 மேட்ச் அவன் டெஃபினட்டாக ஆடி கொடுத்துருவான். மிச்சருக்கு 2 மேட்ச் ஃபெயில் ஆகிடுவான். ஏன்னா அவன் அக்ரெசிவ் கண்டென்ட் காட்டுறான். அவன் டெஃபினட்டாக அது ஃபெயில் ஆக தான் செய்யும், கண்டிப்பாக ஃபெயில் ஆக தான் செய்யும். அவர் சொன்ன பாயிண்ட் எனக்கு கரெக்டாக தான். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அதுக்கு நான் அடிக்க போகிறேன் அப்படின்றதுனால உடனே அவுட் ஆகணும்னு அர்த்தம். எந்த பாலை ஹிட் பண்ணணும், எந்த பாலை டிஃபெண்ட் பண்ணணுன்ற ஒரு லாஜிக் ஒன்று இருக்குல்ல. எல்லா பாலையும் ஹிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம். நீங்கள் கன்சிஸ்டண்டாக 30 அடிச்சிட்டிங்கன்னா யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. அது நீங்கள் 10 பால் அடித்தாலும் சரி, 7 பால் அடித்தாலும் சரி, இல்லை 20 பால் கொண்டு போய் நீங்கள் அடித்தாலும் சரி, நல்ல பால்னால் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்றதான கேம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுன லாஜிக்காக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சண்டிகரில் மேட்ச் நடக்க போகுது, அந்த விக்கெட்டே ஒரு மாதிரி கிரேசியான விக்கெட்டில் முலன்பூர், அதான் நியூஸ் இண்டியா. எனக்கு தெரிஞ்சு அந்த விக்கெட் ஒரு கிரேசியான விக்கெட், தெரியும்ல. அது டபுள் பேஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல, ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதுக்கு இது வரைக்கும் நடந்த அந்த லோ ஸ்கோர் ஒன்று வரை டிஃபெண்ட் பண்ணுவாங்கல்ல பஞ்சாப், அது அங்கதான் நடந்தது. ஆக்சுவலா அது வந்து நல்ல டேர்னிங் ட்ராக் தான். அது எப்படி அந்த விக்கெட் மாறுதுன்னா, இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் ஸ்லோவா தான் இருக்கு, டேர்ன் ஆகிட்டே இருக்கு. கேம் போக 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 என்ன ஆகிடும்னா, டியூ லைட்டாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது பேட்டிங்க்கு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டாஸுக்கு ரொம்ப குரூசியலான விஷயம் தான். ஸோ நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தால் நல்ல விக்கெட்ஸ் எடுக்கலாம். பஞ்சாப் வந்து ஐபிஎல் கப் வின் பண்ணுவான்னு சொல்கிறியா? அப்படி இல்லை, ஏன்னா கேம் அதுக்கப்புறம் அகமதாபாத்துக்கு மாறுதில்ல, அதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம்.
ஸோ ஆனால் அந்த கேம் வந்து நல்ல குரூஷியலான கேம் தான். ஏன்னா டேர்னிங் ட்ராக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டிங்காக மாறுதுன்னா டீம் காம்பினேஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், யாரை நீங்கள் இம்பாக்டாக கொண்டு வரணுன்றதும் அந்த கிரவுண்டில் ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த குவாலிஃபயர் 1ம் சரி எலிமினேட்டரும் சரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இல்லை இந்த வருஷம் குவாலிஃபயராக இருக்கட்டும் எலிமினேட்டராக இருக்கட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. பங்காளிங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க, அது தெரியும்ல. இன்னைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல்ல 7 மேட்சுக்கு முன்னாடியே 4 பேர் செட் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி வரும்னா ஒரு மேட்ச் இருக்கும் இல்லை 2 மேட்ச் இருக்கும், அப்பதான் வந்து டிசைடே ஆகும். இல்லை இந்த தடவை இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் இந்த ரீசெண்டாக வந்த அந்த வார் கன்சர்ன் அது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி. போன வீடியோ சொல்லியிருந்தீங்களே வார் வரப்போகுதுன்ட்டு, கரெக்டாக அதே மாதிரி வந்துருச்சு. இன்னொரு பயங்கரமான டெம்ப்ளேட் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில். இப்போ ஸ்போர்ட்ஸில் என்ன நடக்குதுன்னா, யாரெல்லாம் இது வரைக்கும் வின் பண்ணலையோ அவங்களாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஃபுட்பாலில். ஸோ ஹாரி கேன் ஜெயிக்கிறாரு, அந்த மாதிரி வந்து ஸ்பர்ஸ் வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போ வந்து அதனால ஆர்சிபி தான் கண்டிப்பாக கப் அடிக்கும், இது வரைக்கும் ஜெயிக்காத நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் ஆர்சிபி போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஹரிகெயின் வந்து அவன் கிளப்ல இருந்து டாட்டாங்கம் வின் பண்ணல. எஃப்சி பேங்க் போயிட்டு லாஸ்ட் சீசன் மட்டும்தான் லூவர் கோசன் வின் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பரம்பரையாக எஃப்சி பேங்க் தான் வின் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அங்கே போய் ஹரிகெயின் வின் பண்ணலன்னா தான் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், யாரை நம்ம ஆளுங்க ஃபைனல் அடிச்சு வின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். மேன்யூவை யுனைடெட் வேண்டாம், அதை தொட வேண்டாம். நாங்க ரொம்ப பாதிக்கப்படல. நான் வந்து மெட்ரிட் ஃபேன், ஆனா நாங்களும் அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ யுனைடெட் ஃபேன்ஸா பேசணும்னா அவங்கள பத்தி பேச வேண்டாம் சார். இந்த யூனிவர்ஸ்லயே ஒரு பாவப்பட்ட ஜீவன்னா அது யுனைடெட் ஃபேன்ஸ் தான். செம்மட்டி போலியே. அதனால நீங்க அவங்கள என்னை அடிச்சுட்டு நீ பீத்திக்காத மாதிரி இந்த இதுக்குள்ள இது வராது. உங்களுக்கு 2க்கு விளக்கம் கொடுங்க. மூணாவதா ஒன்னு சொல்லியிருக்கீங்க, ஆர்சிபி வந்து உண்மையிலேயே நானுமே ஆர்சிபி விராட் கோலிக்காக ஒரு கப்பாவது வாங்கணும்னு தான் ஆசைப்படுறேன். போன சீசன் வரைக்கும் ஆசைப்பட்டிருப்பீங்க. போன சீசன் வரைக்கும் ஆசைப்பட்டேன். மே 18க்கு அப்புறம் மாறி இருக்கும். மே 18க்கு அப்புறம் அவங்க பண்ண சில விஷயங்கள் அது வந்து மனதை வருடும் கூடியதா இல்ல அவ வந்து ஆறாத வலுவாயிருச்சு. அந்த மாதிரி ஒரு வலுவானதுனால யார வேணாலும் வின் பண்ணுங்க, இவன் மட்டும் ஜெயிக்க கூடாது. அதுக்கு நம்ம பங்காளியா வின் பண்ணிக்கிட்டு அடுத்த சீசன் எங்க கோவம் வந்து நாங்க ஆறாவதா வின் பண்ணிப்போம். அது தெரியல, அந்த படத்துல வர மாதிரி இவங்க ஜெர்சியை கழட்டி இவங்க ஜெர்சியை மாட்டிக்கிறாங்க. பங்காளி வந்துட்டா கண்டிப்பா ஜெயிச்சிருவான், பங்காளி ஜெயிச்சிருவான். பங்காளி நிறைய வாட்டி எலிமினேட்டர் ஆடி இருக்காரு. பங்காளி எலிமினேட்டர் ஆடி கப்பு ஜெயிக்கல. எல்லா வாட்டியும் குவாலிஃபயர் 1 ஆனா பங்காளி கப்பு ஜெயிச்சிருவாரு. ஆனா இப்போ அவங்க சான்ஸ் வந்து எலிமினேட்டர் ஆடுறதுல தான் இருக்கு. என்னோட இதுவுமே அதான். என்னது, மும்பை வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆனானா அவன் ஃபைனல் ஆடுறதை எவனாலுமே தடுக்க முடியாது. டேம் ஷோர். ஒருவேளை பங்காளி அடுத்த மேட்ச் தோத்துட்டான்னா பங்காளி ஜெயிச்சா கூட 3rd 4th பிளேஸ்ல தான் இருப்பாரு. நம்ம ஜிடியும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, கீழே இருக்கிறவனுங்க மேலே வரத்துக்கும். இத்தனை நாளா ஒரு புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. இன்னைக்கு புலி உண்மையிலேயே வந்துருச்சு. டாப் ஆர்டர் 3ல ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ பட்லர் பிளே ஆஃப் கிடையாது சார். அப்போ ஷாருக் கான் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னிங்ஸ் வந்து உண்மையிலேயே மோர் தேன் டீசன்ட் நாக்கு. வின் பண்ணி மட்டும் ஷாருக்கு கொடுத்துருந்தோம்னா வேற லெவல். தெரிஞ்சு அந்த டீம்ல முக்கியமா விளையாடக்கூடாது ஒரே ஆள் வந்து ராகுல் திவாட்டியா தான். எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தரே அவங்க ஆடிடலாம். அவர் வெறும் பியூர் பேட்ஸ்மேனா தான் இருக்காரு. அதுக்கு வாஷியா இல்ல. அதாவது நெகராஜி கிட்ட கேட்டா ஒரு தேரின்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு பிரஸ் மீட்ல கூட ஏதோ சொன்ன மாதிரி திவாட்டியாக்கு நீங்க சரியான ஒரு இது கொடுக்க முடியலன்னதுக்கு நாங்க திவாட்டியாவை பியூர் பேட்டரா பாக்குறோம். இதே வாஷிங்டனை கேட்டா வாஷிங்டனை பியூர் பவுலரா சொல்லுவாங்க. ஆனா வாஷிக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க, இவருக்கு பேட்டிங் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வின் பண்றாங்க சார். அதனால இது எதுவுமே பிரச்சனையே தெரியாது. இன்னைக்கு இவங்க யோசிப்பாங்க பட்லரும் இல்லைன்னா சரி ஜிடி எடுத்ததுனால அப்படியே போகும். எனக்கு தெரிஞ்ச அந்த டீம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அந்த டாப் 3 தான். டாப் 3. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த டீம்ல ஒரு காம்பினேஷன்ல மிஸ்டேக் வருதுன்னா அவங்க டிஃபெண்டிங்ல தான் இருக்கும். ஏன்னா சிராஜ் வந்து நல்லா போறாரு, ஆனால் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய போலரா அதுவும் அகமதாபாத்லன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டவுட்டாக தான் இருந்தது. இன்னைக்கு கேமில் சாய் கிஷோர் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். வழக்கம் போல் அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. டாப் 3ல யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகிட்டா அவங்க அன்னைக்கு அவங்க டே, இல்லைனா அந்த டீம். எனக்கு என்ன ஒரு பயம்னா முக்கியமான மேட்ச்னு சில மேட்ச் இருக்கு, அதுல பிரின்ஸ் ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர்கிட்ட போய் யாராவது சார் இது முக்கியமான மேட்ச் சார்
அப்படின்னா ஒண்ணு அவர் அவுட் ஆயிருவாரு, இல்லைன்னா அவருக்கு கழுத்து வலி வந்துரும், இல்ல உடம்பு சரியில்லாம போயிடும். இது வன்மோ நோ டிஸ்ரெஸ்பெக்ட். ஆக்சுவலா சொல்ற வியூஸ், அவர் வந்து ஒரு பயங்கரமான கில் ஏற்று, அதனால வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ருத்ராஜுக்கு ஸ்பாட் கிடைக்கலன்னு காண்டு, வேற ஒண்ணும் இல்ல. ருத்ராஜுக்கு ஸ்பாட் கிடைக்கலன்னா காண்டு இல்ல. நம்ம அதை வந்து இங்கிலாந்து சீரீஸ் அப்ப பேசுவோம். ஓகே பேசுவோம். நான் வந்து இப்பயுமே சொல்றேன், இஃப் கில் ப்ரூவ்ஸ் மீ ராங், ஒரு ஒரு டீசென்ட் நாக், ஒரு செஞ்சுரி, ஒரு 60-70லாம் இல்ல, ஒரு டீசெண்டா ஒரு 40s, ஒரு டீசெண்டா ஒரு 50s, ஒரு செமிஃபைனல்ல, ஒரு குவாலிஃபயர்ல, ஒரு ஃபைனல்ல ஆட சொல்லுங்க. ஆன் த கோ ப்ரெஷர்ல நான் ஒத்துக்கிறேன், நீ தாம்ல முத்து அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, பாப்போம் இந்த வாட்டி அது நடக்குதா. டெஃபினட்டா பாப்போம். சரி, ஜிடி முடிச்சு வழக்கம் போல உங்களோட ஃபேவரட்டான டீம் ஆர்சிபி பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சால்ட் போறாருன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போலாம் டிம் சைஃபர்ட் வந்து டிம் சைஃபர்ட் ஆக்சுவலாக அது ஒரு அல்டிமேட் பிக், நல்ல பிக் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டில் ஏசுலுட் போகிறது வந்து மிகப்பெரிய லாஸாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் இருந்தார். ஆனால் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு பேக்கப் வச்சிருக்காங்க. நுவான் துஷாரான அந்த போலர் இருப்பார், பார்த்துருப்பீங்களேன்னு நினைக்கிறேன். ஸோ மலிங்கா மாதிரி. ஆனால் அவருக்கும் ஒரு இது இருக்கு, அவருமே பத்திரானா மாதிரி நிறைய வைடு போடக்கூடிய போலர் தான். பத்திரானா மாதிரி நிறைய வைடு போடுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு வித்தியாசம் என்னன்னா கொஞ்சம் நல்லா ஸ்விங் பண்ணுவார். ஆமாம், அது ஆக்சுவலாக அந்த பேக்கப் இருக்கு. அது வந்துமே ஒரு ட்ரம்ப் கார்டு தான். மேபி அவங்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஃபுல்லாகவே இவங்கள வச்சே போகிறாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர்ஸாக இருக்கு. இப்போ ஜிம்பாப்வே பிளேயர் ஒருத்தருங்களை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவர் இருக்காரு, நல்ல பேசுற போலர் தான். தெரிஞ்ச பையன் ஒருத்தன் கூட சொன்னான், ஸ்லோவர் ஒன்னா இருக்கட்டும், பேஸா இருக்கட்டும், நல்லா போட்டான். இப்போ ரீசெண்டாக போன வருஷம் கூட இந்தியா வந்து ஒரு T20 சீரிஸ் போச்சு. ஆமா, அதாவது ருத்ராஜ் கூட 3rd round 5th round 7th roundலாம் ஆனாங்களா அந்த சீரிஸ் தான். அதுல எல்லாத்துலயுமே ருத்ராஜ் இருக்கணும்ல. அதுல இல்லப்பா, அந்த சீரிஸ்ல சொல்றேன். அந்த சீரிஸ்ல அந்த பிளெஸிங்ன்ற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நல்லா பண்ணிருந்தான். ஆமா, ஆக்சுவலா நல்லா தான் பண்ணியிருந்தார். ஆனா எனக்கு தெரிஞ்சு நுவான் துஷாராவா பிளெஸிங்னா நுவான் துஷாராவுக்கு தான் போவாங்க. ஏன்னா அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்குன்றதுனால மட்டுமே. ஸோ எனக்கு ஏசிலுட் இல்லாத ஒரு ட்ராபேக் தான், அது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அது இல்லாமல் ஏசிலுட் இல்லாத ஒரே ஒரு கேம் அவங்க கிட்டத்தட்ட 200 ரன் கிட்ட கன்சிட் பண்ணுறாங்க. இல்லை, அவங்க கிட்டத்தட்ட அந்த மேட்ச் தோத்துட்டாங்க. ஆனால் அவங்க கூட அவங்க திருப்பி புல் பேக் பண்ணது அப்ரிஷியேட் அவுட் ஆஃப். ஆனால் அவங்களோட மெயின் ஃபேக்டர் ஹேசல்வுட். ஆமாம், ஹேசல்வுட் அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த்தை போட்டு புல் பேக் பண்ணலன்னா. அது இல்லாமல் தேவ்தத் பலிக்கலும் இன்ஜுரின்னு போயிட்டாரு. மயங்க் அகர்வால் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த காம்பினேஷனுமே அடிவாங்க. பலிக்கல் வாஸ் ஹிட்டிங் நல்லா, அவர் நல்லா பயங்கரமா ஸ்கோர் பண்ணி 2018-19 நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு டெபியூ பண்ணப்போ டீசெண்டான ஒரு ஃபார்ம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபார்ம் வரதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஆமா, ஸோ நல்ல ஒரு பேஸ்ல இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி. ஸோ பார்ப்போம் ஆர்சிபி ஜெயிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3 வந்துட்டாங்கன்னா ஆர்சிபி மைட் லூஸ். நம்பர் மேலே டாப் 2ல இருந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கவே நிறைய வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்எச் மட்டும் தானே பண்ணியிருக்காங்க. ஆமாம், எஸ்ஆர்எச் மட்டும் தான் எலிமினேட்டர்லேருந்து போய் கப்பு ஜெயிச்சவங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு 2 கேம் இருக்கு. மேபி அவங்க ஜெயிச்சு டாப் 2ல வந்துட்டாங்கன்னா மேபி அவர் அவுட் சைட் சான்ஸ். சப்போஸ் எலிமினேட்டர்னா மும்பை கூட மோதுவாங்கன்னு நினைக்கிறேன். தட் மைட் எண்ட் தெம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த சீசன் யார் பென் கட்டிங் வராங்கன்னு. அன்பாப்புலர் டீம் இருக்கு, அதான் பஞ்சாப். யாருமே எல்லாரும் சொல்லுவாங்களா மும்பை ஜெயிச்சா ஓகே, ஆர்சிபி ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜிடி 2வது வாட்டி கப். ஆனா ரொம்ப அன்ஃபெமிலியரான இல்ல. எங்க அக்கா டீம் தான். நான் வந்து பஞ்சாப்க்கு சப்போர்ட் பண்றேன் ஃபார் a simple reason, பிரித்தி சிந்தாக்காக. அதுவும் ஒரு காரணம். நான் அப்போல இருந்தே பிரித்தி சிந்தா ஃபேன். அப்போல இருந்து நான் ஸ்ட்ரேயஸ் ஐயருக்காக சொல்றேன். ஏன்னா ஆமா, லாஸ்ட் டைம் ஸ்ட்ரேயஸ் ஐயர் ஜெயிச்சப்போ ஆப்வியஸா ஒரு டீசென்ட் கிரெடிட் கிடைச்சது. ஆனா ஃபுல் கிரெடிட்டும் ஒருத்தருக்கு போயிருச்சு. அவர் வேற இடம் போயிட்டாரு. கைஸ் இது ஒண்ணுதான். அவர் அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியாது. அங்க கோச்சா ஒருத்தர் இருந்தாரு, அவரை யாருமே சீண்டல. இந்த வாட்டி அவங்க வின் பண்ணல. வின் பண்ணும்போது என்ன பண்ணீங்க? அதே கோச் தான் இருக்காரு, ஆனா வின் பண்ணல. அதே கேப்டன் இல்ல, அதே டீம் இல்ல. ஓகே ஃபைன். இப்போ ஸ்ட்ரேயஸ் ஐயர் இப்போ பஞ்சாபை வச்சு வின் பண்ணா அப்பயாச்சும் கிரெடிட் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். பட் இப்பயும் நான் அதை தான் சொல்றேன். ஸ்ரேயஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அடுத்த கேப்டனா ஒருத்தர் போடணும். டெஸ்ட்டுக்கோ எதுக்கு போகணும்னாலுமே ஸ்ரேயஸ். ஆல் ஃபார்மேட்டுக்கே நான் ஸ்ரேயஸை பிளேயிங் லெவலில் வைப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் அந்த டீம் காம்பினேஷனும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க போலிங் வீக்காக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 ஸ்பின்னர்ஸை தான் நம்பியிருக்காங்க. ஒன்று செஹல், ஒன்று வந்து ஹர்ப்ரீத், அவ்வளோதான். ஏன்னா அவங்க காம்பினேஷன் ஃபுல்லாகவே அவங்க 2 பேர் நடக்கிற கேம்ஸ் எல்லாமே அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களோட க்ரூஷியல் புல்லிங் பேக் ஃபேக்டராக இருக்கட்டும், விக்கெட் காலமாக இருக்கட்டும், அது யான்சன் தான். அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கிளன்ச் சுச்சுவேஷனில் ஒரு க்ரூஷியல் மூமெண்ட்டில் விக்கெட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தது அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பின்னர்ஸ் வந்து யான்சன் தான்.
ஸோ யான்சன் நல்ல டச்சில் நல்ல ஃபார்மில் விக்கெட்ஸ் காலமில் இருந்தால் பஞ்சாப் ஹர்ஷதீப்பும் அவுட் ஆஃப் டச்ல இருக்க மாதிரி தான் இருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரூல் அவுட் பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு ஏதோ ஒரு கேம்ல வந்து டக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போற ஒரு 30 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்துறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பயங்கரமான ரூல் அவுட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அந்த டீம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அவுட் ஆஃப் த ப்ளூ அவங்க வின் பண்ணா எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் இவங்க வின் பண்ணா எல்லாருக்கும் சந்தோஷப்படுவாங்கன்னா அது பஞ்சாப் தான் நினைக்கிறேன். மற்ற யார் வின் பண்ணாலும் யாராவது ஒருத்தர் காண்டாவாங்க. இது பழைய ஃபார்மேட் தான். எனி டே ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல சேஸ் வந்து ஒரு ட்ரிக்கி தான். என்னதான் அவங்களுக்கு வந்து வதேரா நல்லா ஆடினாலும் சஷாந்த் இருந்தாலும் மேலே ஸ்ட்ரேஸ் ஹோல்ட் பண்ணாலுமே ஸ்ட்ரேஸே கீழே தான் வர்றாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பவர் ஓப்பனர்ஸ் அவங்கள பற்றி யாரும் பெருசாக பேசலனாலும் அந்த ஓப்பனிங் அவங்க ஆடுறது வந்து அக்ரஸிவாக ஆடுறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாங்க. மேபி ஹியர் அண்ட் தேர் ஒரு ரெண்டு பேர், அதுவும் 2 பேரும் ஒரே மேட்ச்ல பெருசாக அடிக்காமல் போகலன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர் கரெக்டாக காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டாஸ் வின் பண்ணி ஒரு 220 அடிச்சுட்டு ஒரு 200 கொடுத்துட்டு கூட ஒரு 20 அப்படி கூட அப்படிதான் பாயிண்டிங்கோட வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டென்ஸ்ட் சிச்சுவேஷன், ஒரு குவாலிஃபயர்ஸ் ஒன்று ஆடுறோம், ஒரு 200 கூட ஒரு 190 கூட ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே பஞ்சாப் அவங்கள ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். மும்பை தான் எனக்கு தெரிஞ்சு மும்பை எலிமினேட்டரில் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் மிராக்கில் எதாவது நடந்து மேபி சாம்பியன்ஷிப் வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் போய் ஜெயிக்கலாம். ஆனால் ஏன்னா அந்த டீமில் எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ். எந்த டீம்லையுமே இல்லாத ஒரே ஒரு விஷயம் அவனுக்கிட்ட இருக்குன்னா அது என்னன்னா அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் மேட்ச் வின்னர்ஸ். யார் என்னைக்கு வேணால் பர்ஃபார்ம் பண்ணலாம், யார் வேணால் கேமை தனியாக எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பேட்ஸ்மேன்ஸும் சரி பவுலர்ஸுமே சரி. எனக்கு தெரிஞ்சு அந்த டீமில் ஒரு வீக் லிங்க் இருக்குது அப்படின்னா அப்படி நான் எதுவுமே பார்க்க முடியல. ஒரே ஒரு 2வது ஸ்பின்னர் போடுற ஒரு ஓவர் வேணா வீக் லிங்காக இருக்கலாம். கரண் சர்மா யாராவது ஒருத்தர் போகிறாரு. அதுவுமே வில்ஜாக்ஸ் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஒஸ்ட்டாக சொல்ல முடியாது. வில்ஜாக்ஸ் வந்து போகிறாரு கன்ஃபார்மாக, ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே சொல்லிட்டாங்க வராரு. ஸோ அதனால எனக்கு வில்ஜாக்ஸ் இஸ் கோயிங். அதே மாதிரி ரிக்கல்டனுமே அவருமே போறாரு. எல்லாருமே இந்த கடைசி மேட்சோட கிளம்புறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் காம்பினேஷன்ஸ் மேபி ஏன்னா இந்தியன் கோர் இருக்கு, அதனால அதை அவங்க மேனேஜ் பண்ணிட முடியும். அவங்களுக்கு நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், திலக் கிட்ட ஒரு இன்னிங்ஸ் டியூ. ஆமா, நான் அதை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாவே இருக்கீங்க. நான் இப்பயுமே ஏன்னா ஒரு குவாலிட்டி பிளேயர் நம்ம சொல்றோம்ல, இப்போ நம்ம எந்த அளவுக்கு சாய் சுரேஷனை ரேட் பண்றோமோ அதே அளவு எந்த ஒரு இதுவுமே கிடையாது திலக் கிட்டையும். திலக்குக்கு அந்த பொசிஷன் மேலே கீழே வர்றதுனால மேபி அந்த இஷ்யூவான்னு எனக்கு தெரியல. நமந்தீரே அப்படிதான் அவங்க யூஸ் பண்றாங்க, மேலே கீழே தான். நமந்தீர் கொடுத்த சான்ஸும் அப் டு த மேட்ச் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னோட நான் வந்து இந்த வருஷம் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல விரும்பல. எனக்கு இவ்வளோ 4 டீம்ல யாராவது ஒருத்தர் அவுட் சைட்ல இருந்து பிக் பண்ணும் அப்படின்னு ஒருத்தர் பிக் பண்ணுனா எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் தான் பிக் பண்ணும். ஏன்னா அந்த டீம் காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. மும்பை இஸ் அவுட் ஆஃப் த ப்ளூ. ஆனால் எனக்கு ஏன் அவங்க தோத்துருவாங்கன்னு தோணுதுன்னா கண்டினியூஸாக நீங்கள் 3 மேட்ச் ஜெயிக்கணும்ல, அதுவுமே ஒரு வாரம் கேப்பில் இருக்குது. 4 ஓவர் தான் நீங்கள் போலிங் போட போகிறீங்க, 20 ஓவர் தான் பேட்டிங் ஆட போகிறீங்க, சப்ஸ்டியூட்லாம் வச்சு மாற்றிக்கலாம். ஆனால் கேம் டைட்னஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு தோணுது. அதனால மும்பை மேபி அவுட் ஆஃப் பஞ்சாப் தான் ஜெயிப்பாங்க. லாஜிக்கலி அக்ரீட். ஆனால் இந்த மும்பை மாதிரி ஒரு டீம் கிட்ட, சென்னை மாதிரி ஒரு டீம் கிட்டலாம் ஒரு ஆறா இருக்கும். அந்த ஆறாவை இந்த தடவை அவங்க பிடிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு செலிப்ரேஷன் ஒருத்தர் பண்ணாங்க ஒரு டீமு, மீம்லாம் கூட நிறைய பயங்கரமா வைரல் ஆச்சு. ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா இப்படி உட்காந்து இப்படி பார்ப்பாங்க. ஆமா, நடுவில் ஒரு போட்டோ, அதுல என்னமோ பிக் ஆனது மாதிரி தான். அது எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்காக போட்டது. எனக்கு தெரிஞ்சு அவங்க பிக் ஆனது பும்ரா உள்ள வர்றதுனால தான். அதுக்கப்புறம் தான் அந்த டீம் காம்பினேஷன் பயங்கரமா உள்ள வரதா இருக்கட்டும். சாண்ட்னர் க்ரூஷியல் டைம்ல விக்கெட்ஸ். ஸோ சாண்ட்னரோட அந்த 4 ஓவர் ரொம்ப டைமண்டா இருக்கு. இப்போ அவங்க கரெக்டா சாண்ட்னரை பிளேஸ் பண்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஓவர்ஸ் கொடுக்கறது இல்லை. பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்தாங்கன்னு தெரியல. பவர் பிளேல ஒரு, எனக்கு தெரிஞ்சு சண்டிகர்ல அவர் போடுறாருனாலே பயங்கரமா தான் இருக்கும். ஸ்லோ ட்ராக்ல ஓப்பனிங் அதுவும் கையை எடுத்துட்டு வந்து ஒரு நிமிஷம் நம்மால் நிறுத்தி அதுக்கப்புறம் தான் போடுவோம். ஸோ இது வந்து டைமண்டா இருக்க போகுது அவங்களுக்கு. ஸோ பூம்ரா மாதிரி ஒருத்தர் பேஸுக்கும் சாண்டன் மாதிரி ஒருத்தர் ஸ்பின்னுக்கும் வச்சிருக்கும் போது நான் நடுவில் நம்ம கார்ட்ஸை ப்ளே பண்ணிக்கலாம். அதிக் பாண்டியாவை டெப்த்தில் தான் போடுவேன். சத்தியம் மட்டும் சத்தியம் சார், அவர் கேப்டன் சார், அவர் எங்கே வேணாலும் போடுவார், எங்கே வேணாலும் போடுவார். பேண்ட் கட்டணுமான்னு மட்டும் சொல்லுங்க. பேண்ட் அவுத்து வச்சிருக்காரு அந்த தலைவன், பெரிய விஷயம் தான். அதனால நான் அவங்க சான்ஸை ரூல் அவுட் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட ஸ்டார்ட் எனக்கு வந்து அவங்க வரமாட்டாங்கன்னு நான் சொல்ல. மேபி அவங்க 4th பிளேஸ்ல இருக்கிறதுனால எனக்கு அந்த காம்பினேஷன் ஒரு டஃப்பாக இருக்கும். மேபி அவங்க வந்தாங்கன்னா அவங்க தான் ஃபைனல்லாம் வந்துட்டாங்கன்னா சிம்பிள். அவங்கள மாதிரி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டாப் 4ல ஆள் இல்லை.
சிம்பிள் ரீசன். அவங்க இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் சுச்சுவேஷன் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் ஒரு மொமெண்ட்ல ஸ்டாண்ட் அப் பண்ணுவாங்க. ஸ்பெஷலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபெலோஸ் எல்லாருக்குமே எல்லா மொமெண்ட்டையும் கடந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னலாகவும் சரி, டொமஸ்டிக்காகவும் சரி. ஸோ அவங்கள ரூல் அவுட் பண்ண முடியாது. அவங்கள அடிக்கணும்னா அவங்கள எலிமினேட்டர்லேயே அவங்கள முடிச்சிடணும். இல்லைன்னா கஷ்டம். சில பேர் இந்த வருஷமாவது அடிச்சிடணுன்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி மும்பை தான் இதில் மோதுவாங்கன்னு நினைக்கிறேன், எலிமினேட்டரில் மோதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சாபுக்கு 2 மேட்ச் இருக்கு, ஒன்று மும்பை கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க மும்பை கூட ஒரு மேட்ச் ஆடுவாங்க. மும்பை கூட இது ட்ரை சீரிஸ் மாதிரி தானே இருந்தது ஆக்சுவலாக. டெல்லி பஞ்சாப் டெல்லி, பஞ்சாப் மும்பை அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலே போயிடுவாங்க. ஜிடியும் பஞ்சாபும் ஒன்று ஆடுவாங்க, ஆர்சிபியும் மும்பையும் எலிமினேட்டர் ஆடுவாங்க. உன்னோட ஃபைனல்ஸ் பிக் வந்து ஆர்சிபியும் பஞ்சாபுமா? இல்லை, நான் என்ன நினச்சேன்னா மும்பை குவாலிஃபயர் 2 வந்து தோற்றுருவாங்கன்னு நினச்சேன். ஸோ அவங்க குவாலிஃபயர் 2 வந்து தோற்றுருவாங்க. அதுக்கப்புறம் ஜிடியும் பஞ்சாபுமே திருப்பி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்குள்ள யார் வேணா ஜெயிப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஜிடி 6 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, அதாவது அவங்களோட குவாலிஃபயர் ஜெயிச்சிருவாங்க. எனக்கு ஃபைனல் தான். அந்த டீம்ல யார் ஜெயிச்சாலும் ஃபைனல் போயிடுவாங்க. எனக்கு குவாலிஃபயர் 1ல அவங்க கேமை தான் டிசைட் பண்ண போகுது. ஏன்னா 2 சைடுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அந்த பக்கம் சாய் கிஷோர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க சண்டிகர் போனா வாஷி தான் ஆடுவாங்க. சரி, இப்படி வைக்கலாம். இப்போதைக்கு ஜிடியும் ஆர்சிபியும் டாப் 2ல இருக்கு. ஆமா, பஞ்சாப் வில் மேக் இட் டாப் 2 நான் சொல்றேன். ஆமா, அதனால ஈவன் தோ ஜிடி பஞ்சாப் ஃபேஸஸ் அந்த குவாலிஃபயர் 1ல ஐ பேக் பஞ்சாப். அது அவங்க டே பொறுத்து, அது ஆப்வியஸாக அவங்க டே பொறுத்தது தான். என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனாக நான் இதை ஃபீல் பண்ணுறேன். ஜிடியும் நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். ஆனால் கிவன் டே இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது, அவங்களுக்கு பிளேயர்ஸ் பெருசாக யாரும் போகாதது. இந்த 4 டீம்லேயுமே பெருசாக எனக்கு ஒருத்தங்க கூட போகலப்பா, எனக்கு பெருசாக எஃபெக்டே இல்லைன்னு ஒரே ஒரு டீம் தான் சொல்லலாம். அது பஞ்சாப் மட்டும்தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரே ஒரு பிளேயர் ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு பெருசாக காம்பினேஷன்லையோ இதுலையெல்லாம் அடி வாங்க தெரியல. ஆனால் மும்பைக்கு கூட காம்பினேஷனில் அடி வாங்கும். ஆமாம், பேட்டிங் தான் லைக் டு லைக் நீங்கள் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணாலுமே காம்பினேஷன் அடி வாங்கும். ஸ்டில் அவங்க மேக் பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அவங்க குவாலிஃபயர்ஸை தாண்டவே கூடாது. தாண்டிட்டாங்கன்னா தே ஆர் த ஒன் டு பீட் அந்த ஃபைனல்ஸ். சரி, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜிடி பஞ்சாப் மோதி அவங்களுக்குள்ள அன்னைக்கு டே பொறுத்து தான் இருக்குது. பஞ்சாப் ஐ பேக். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஜெயிச்சா சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்பர் 3ல முடிக்கிறாங்கன்னா தட் மைட் பி எ ரிஸ்க். நான் வந்து அவங்க ரூல் அவுட் பண்ணல. நம்பர் 3 நம்பர் 4 முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மும்பையா ஆர்சிபியான்னு கேட்டால் ப்ரெஷர் கேம்ஸில் தே வில் கெட் காட்டுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நம்பர் 2ல முடிச்சிட்டாங்கன்னா, அதாவது 2 கேம் இருக்குது, 2 கேம் அவங்க ஜெயிச்சிட்டா மேலே முடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கேமாக இருக்கும். அது வந்து இப்படி வேணா வச்சுக்கலாம். RCB, if RCB finishes top 2, they have a high chance of getting the cup for the first time. If Punjab finishes top 2, Punjab has a chance of getting the cup for the first time. மும்பை ஃபைனல்ட்டா யாரும் இல்லை, எல்லாம் வெளியே போங்க. நடக்கலாம். அது வந்து பின்னாடியிலேருந்து வர்றது. ஆமாம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் வரானா அவனுக்கு கிடைக்கலாம். இப்போதைக்கு சினாரியோ நாங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறோம். ஆமாம், எனக்கும் அதான் தோணுது. ஸோ பிரீத்தி இந்த அக்காக்காவது நீங்கள் கப்பை ஜெயிச்சிருங்கடா, ஜெயிச்சிட்டிங்கன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். யாருக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லோரும் வீட்டுக்கு போயிடலாம். உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து டமாலியாக யாரா சொல்லிட்டு அப்படி கேட்காதீங்க. ஸோ ஏசிலூட்டு செக்கி, ஸோ அவர் நுவான் துஷாரா சப்போஸ் வந்து நல்லா போட்டு உங்களை காப்பாற்றலாம். என்ன கேம் கேம். போன தடவை கூட ஒரு நண்பர் வந்து unnecessary broadcast அவர் போட்டுட்டார். அவர் இந்நேரம் கூகுள்ல போட்டு படிச்சிருப்பாரு. இந்த தடவை கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. unnecessary அது ஸ்பெல்லிங் தப்பு, எஜுகேஷன் படிச்சுட்டு வந்துருங்க. சரி, ஓகே. ஸோ யார் காம்பினேஷன் சொல்கிறது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அது இல்லாமல் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா டீமும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ட்டு நானும் ஒரு டீட்டெயில்டான பெரிய வீடியோ ஒன்று போடுவோம். ஸோ அதை பாருங்க.